ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படின்ற அப்ரோச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டென்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சிலருக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எங்கே ஹேவ் வரும், எங்கே ஹேஸ் வரும், எங்கே ஹேட் வரும், ஹேவ் பாஸ்டில் வருமா, ப்ரெசென்ட்டில் வருமா, ஃப்யூச்சரில் வருமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வந்துட்டு டென்ஸ் அப்படின்றதே வந்துட்டு எல்லாருக்குமே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கிளியர் ஐடியாஸ் இல்லாமல் இருப்போம் இல்லையா? அண்ட் ஆல்சோ நம்ம என்னதான் ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருந்தோம் அப்படின்னாலும், பட் அந்த டென்ஸ் அப்படின்றது எப்படி தான் வரும் அப்படின்ற கிளியர் ஐடியாஸ் இல்லாமலே இருப்போம். ஒரு அசம்ஷன்லேயே வேணால் நம்ம ஆன்சர் பண்ணுவோமே தவிர, பட் எக்ஸாக்டாக இதுதான் வரும், பாஸ்ட்னா இதுதான், ப்ரெசன்ட்னா இதுதான், ஃபியூச்சர்னா இதுதான், இந்த இந்த டென்ஸை இப்படி தான் பேசணும் அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் அப்ரோச் வந்து தெரியாமல் நம்ம நிறைய பேர் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த டென்ஸை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா 3 டென்ஸ்லையுமே அது எப்படி வரும் அப்படின்ற அந்த அப்ரோச் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அப்ரோச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி 12 டென்சஸ். டென்ஸில் வந்துட்டு என்ன, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இப்படி வந்து 3 டென்ஸ் இருக்குது. அந்த 3 டென்ஸில் ஒரு டிவிஷனுக்கு கீழேயும் 4 டென்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், past perfect and past perfect continuous or progressive. Next one, future tense. Simple future, future continuous or progressive, future perfect continuous or progressive. ஓகே, 12 டென்சஸ் இருக்கு. 12 டென்ஸை எப்படி படிக்கிறது, எப்படி கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். 12 டென்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஆக்ஸிலரி வெர்ப் எந்த டென்ஸுக்கு வரணும், ஆக்டிவ்ல வருமா, பேசிவ்ல வருமா, ஆக்டிவ்ல வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், பேசிவ் இருந்தால் எப்படி இருக்கும், பாஸ்ட் ஃபார்மாக இருந்தால் எந்த ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணணும், ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும், ஃபியூச்சருக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளியர் ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணுறதுனால எங்கே வரைக்கும் நமக்கு இது பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு மெயின்ஸில் கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அது எந்த டென்ஸில் இருக்குது, எந்த காலத்தில் அதை பேசியிருக்கிறாங்க, பாஸ்டில் பேசியிருக்காங்களா, ப்ரெசென்ட்டில் பேசியிருக்காங்களா, அது ஃப்யூச்சரில் தான் இனிமேல் வரப்போகுதா அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இந்த லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் தப்பு இல்லாமல் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணுறது ஓகே, பட் சென்டென்ஸை கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபார்ம் பண்ண தெரியணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், அந்த பேசிக்ஸ் டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இது மூணுமே கம்பைன் பண்ணும்போது பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், future continuous or progressive. Next, present perfect, past perfect, future perfect. Next, future perfect continuous or progressive, future perfect continuous or progressive, and future perfect continuous or progressive. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சிமிலாரிட்டி தெரியுதா? என்ன சிமிலாரிட்டி பாருங்க, இந்த சிம்பிள் அப்படின்ற வேர்டு வந்து 3 டென்ஸ்லையுமே இருக்கும், which means simple present, simple past and simple future. ஸோ இந்த மாதிரி அப்ளை ஆகும்போது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுலையுமே அப்ளை ஆகும்போது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு சிமிலாரிட்டி அங்கே ஃபார்ம் ஆகும். அந்த சிமிலாரிட்டியை தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அந்த கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், இதில் பாருங்கள் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், ஃபியூச்சரில் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், அந்த டென்ஸ் தான் வேறையே தவிர அந்த ஃபார்ம் வந்து என்ன, ஒன்று தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ஃபியூச்சர், அந்த காலங்கள் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர அந்த வேர்டு எப்படி இருக்குது, கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் தான், பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ் தான், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இங்கே பர்ஃபெக்ட், இங்கேயும் பர்ஃபெக்ட், இங்கேயும் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்ல பேசும்போது இது மூணுமே சிமிலராக இருக்கு.
ஓகேவா? ஸோ அப்போ இது மாரி வரும்போது, இந்த 3 டென்ஸுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அந்த டென்ஸுக்கான சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். விச் மீன்ஸ் பாஸ்ட்டா, பிரசன்ட்டா அப்படின்ற சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர, பட் அந்த 3த்துக்குமே என்ன சேம் சிமிலாரிட்டி இருக்கும். அந்த சிமிலாரிட்டியோட டிஃபரன்ஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். சேம் அதே மாதிரி பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ், பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ், நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ். இங்கேயுமே என்ன பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் தான் டிஃபர் ஆகுது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் சிமிலரா தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த கான்செப்ட் என்னவோ சிமிலர் தான். நம்ம சேஞ்ச் பண்ண போற டென்ஸ் தான் வேற. விச் மீன்ஸ் அந்த ஆக்ஸிலரிஸ் நம்ம அங்க அப்ளை பண்ண போற ஆக்ஸிலரிஸ் தான் வேற. ஓகேவா? ஸோ இந்த டென்ஸ் இன்னும் ஈஸியா நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? எல்லா டென்ஸ்லயுமே இருக்கிற சிமிலாரிட்டிஸ பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நான் எந்த டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிரசன்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கன்டினியூஸ். இந்த மூணு டென்ஸுக்குமே இருக்கிற அந்த கன்டினியூஸ் ப்ராக்ரஸிவ் டென்ஸை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்க பார்க்க. ஓகேவா? ஆக்சுவலி ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, டென்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான ஒரு இது எதுவுமே கிடையாது. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். எந்த எந்த ஃபார்ம்ல கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி. அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அது கொஞ்சம் இதுவா அதுவா அதுவா இதுவா அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து எப்பவுமே கன்ஃபியூஷனாவே தான் இருக்கும். கிளியரா இது வந்தா இதுதான் வரும் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா டென்ஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? இங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இப்போ நான் எடுத்துட்டு வரல. இப்போ நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த கிளாஸ் நீங்க எப்படி இருக்கு அப்படின்றத, எந்த அளவுக்கு டென்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் ரிமைனிங் இருக்கிற டென்ஸை நான் கொண்டு வர முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? இது வந்துட்டு சிமிலரா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சிமிலரா தான் இருக்கு. இது வந்து சிமிலரா தான் இருக்கு. இந்த கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் நம்ம கான்செப்ட் என்னன்னா கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ். அதுதான். அந்த கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ்ல ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கும், பாஸ்ட்ல எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இதை தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் அப்படின்றது காமன். இது கண்டினியூஸ் அப்படின்னால இப்படிதான் வரும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த கண்டினியூஸ் பாஸ்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், அந்த கண்டினியூஸ் ப்ரெசென்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், சேம் அந்த கண்டினியூஸ் ஃபியூச்சர்ல இருந்தா எப்படி இருக்கும். இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது, அதாவது ஒரே கான்செப்ட் 3 டென்ஸ்லயுமே நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு மறக்கவே மறக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இண்டிவிஜுவலா சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இப்படி நீங்க படிக்கிறத விட இது மாதிரி வந்து நீங்க கம்பைன் பண்ணி டிஃபரன்ஸ் இது 3த்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த டிஃபர் பண்ணி நீங்க படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். மறக்கவே மறக்காது. ஓகேவா? இப்ப கன்டினியூஸ் அப்படின்னாலே நமக்கு 3 டென்ஸுமே மைண்டுக்கு வந்துரும். பாஸ்ட் அப்படின்னாலே சிம்பிள் அப்படின்னாலே 3 டென்ஸுமே மைண்டுக்கு வந்துரும். பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே சேம் 3 டென்ஸ். இருக்கிறதே 3 டென்ஸ் தான். பெர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது 3 டென்ஸ்லயுமே வந்துருச்சுன்னா, அத தவிர வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ஸோ நம்ம ஒரே கான்செப்ட்ல எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ், பாஸ்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் அண்ட் ஃபியூச்சர் கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. கன்டினியூஸ் ஆர் ப்ராக்ரசிவ் டென்ஸ். நான் இப்ப சொன்னதே தான். கான்செப்ட் என்னவோ நம்ம லேர்ன் பண்ண போறது இதுதான். இதுல பாஸ்ட் எப்படி இருக்கும்? இதுல பிரசன்ட் எப்படி இருக்கும்? இதுல ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஓகேவா? இந்த டிவிஷன்ல தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஆக்சுவலி இது தெரியறதுக்கு முன்னாடி, இத நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, பி ஃபார்ம்ஸ். பி ஃபார்ம்ஸ் அப்படின்றது எதுக்கு பி ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன? பி ஃபார்ம்ஸ் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணணும்? அண்ட் பி ஃபார்ம்ஸ் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா மட்டும் தான் இந்த டென்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பி ஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பி, am, is, was, are, were, have been, has been, had been. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பேர் என்ன அப்படின்னா, auxiliary verb. auxiliary verb or auxiliary verb or helping verb.
ஆக்ஸிலரி verb ஆர் ஹெல்பிங் verb. இதை ஏன் ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு verbல மெயின் verb ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த மெயின் verb எந்த காலத்துல நடந்துச்சு. இப்போ இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு கட்டுனாங்க அப்படின்னா, அந்த வீடு கட்டிட்டாங்களா? கட்டிக்கிட்டு இருக்காங்களா? கட்டி முடிச்சுட்டாங்களா? ஆர் கட்ட போறாங்களா? அப்படின்றத அந்த எந்த டென்ஸ்ல பாஸ்டா, பிரசன்ட்டா, ஃபியூச்சரா அப்படின்றத சொல்றது தான் வந்துட்டு என்ன? இந்த ஆக்ஸிலரி verb. இந்த ஹெல்பிங் வெர்போட வேலை. ஓகேவா? அந்த மெயின் வெர்ப், அந்த மெயின் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வெர்ப் இருக்கு இல்லையா? அந்த ஆக்ஷன் எப்ப நடந்துச்சு? அது யாரால நடந்துச்சுன்றது நெக்ஸ்ட். அந்த ஆக்ஷன் எந்த காலத்துல நடந்துச்சு? பிரசன்ட்ல நடந்துச்சா? பாஸ்ட்ல நடந்துச்சா? ஃபியூச்சர்ல நடந்துச்சா? அப்படின்றத எக்ஸாக்ட்டா நமக்கு காட்டுறது தான் வந்துட்டு என்ன? அந்த ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா? ஸோ இதுல தான் வந்துட்டு என்ன? அதுல பி ஃபார்ம் இருக்கு. இதுல 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. பி ஃபார்ம்ஸ், டூ ஃபார்ம்ஸ், ஹாஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால நான் பி ஃபார்ம் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா பி ஃபார்ம்ஸ்ல இருந்து தான் அந்த கண்டினியூஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இருக்கு? பி, ஆம், இஸ், வாஸ், ஆர், வர், have been, has been, had been. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் பி ஃபார்ம். இது எல்லாமே பி ஃபார்ம். ஓகே, பி ஃபார்ம்ஸ் அப்படின்னா இதுதான். பி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டா இது உங்களுக்கு சொல்ல தெரியணும். பிகாஸ் இந்த ஃபார்ம்ஸ் இது எதனால அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு நமக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம verb எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். நம்ம verb எப்படி இருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் verb எப்படி சொல்ல? ஈட்டிங், பிளேயிங், drawing, டீச்சிங். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு verb இருக்கு அப்படின்னா verb ஃபார்ம் என்னென்ன? இப்போ ஈட் எடுத்துக்குவோம். ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங், ஈட்ஸ். ஈட்டே வந்துட்டு என்ன? 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்ன? V1, V2, V3, V4, V5. ING ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா V4. ஓகேவா? ING ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா V4. நம்ம இந்த B ஃபார்ம்ஸ், அதாவது be, am, is, was, are, were, have been, has been, had been, இந்த ஃபார்ம்ஸ் நம்ம ஆக்ஸிலரியா ஒரு இடத்துல வச்சு பேசுறோம் அப்படின்னா அது எந்த ஆக்சுவலி இந்த ஆக்ஸிலரிஸ்ல இது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஓகே, பட் இந்த ஆக்ஸிலரிஸை, இந்த பி ஃபார்ம்ஸை நம்ம ஆக்ஸிலரியா அங்கே வைக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய வேர்ப் நம்ம வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த V4 வேர்ப், இந்த ஐஎன்ஜி வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம இந்த V1 வேர்போ, இந்த V2 வேர்போ, V3 ஆர் V5 இந்த எந்த வேர்ப்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த V4 வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த be, am, is, was, are, were, have been, has been, had been யூஸ் பண்ணும்போது ஆக்டிவ் வாய்ஸில், ஓகேவா, ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம verb எப்படி இருக்கணும்? V4 verb, which means ing verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஆக்சுவலி பி ஃபார்ம் அப்படின்றது என்ன? இட்ஸ் an auxiliary verb. இந்த verbs be, am, is, was, are, were, have been, has been, had been இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மெயின் verb வந்துட்டு எப்படி இருக்கணும்? V4 verb, which means ing verb இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபார்ம்ஸ்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா am, is, are. ஓகேவா? இது வந்து எந்த டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா present continuous. ஓகேவா? சேம் அதே மாதிரி was, were. இந்த ஆக்ஸிலரிஸ், இந்த பி ஃபார்ம்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா past continuous. ஓகேவா? நெக்ஸ்ட் will, ஆக்சுவலி ஃபியூச்சரோட இது வந்து இதில் வராது. ஏன்னா அது வந்துட்டு ஃபியூச்சர் அப்படின்றது மாடல் ஆக்ஸிலரிஸ் அதோட சேர்ந்து வர்றதுனால வந்துட்டு ஃபியூச்சரோடது இங்கே வராது. ஓகேவா? ஸோ பட் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன வரணும் அப்படின்னா will, shall be. ஓகேவா? will, shall be இதுதான் வந்துட்டு என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஓகேவா? ஸோ இந்த பி, இந்த am, இந்த is, was, are, were, இந்த ஆரையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம பார்க்க போற கண்டினியூஸ் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ்ல அந்த 3 டென்ஸ்லயுமே நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்ன am, is, are அப்படின்ற ஆக்ஸிலரிஸை வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும், was, were அப்படின்ற ஆக்ஸிலரி வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும், will, shall be அப்படின்ற ஆக்ஸிலரிஸை வந்துட்டு
ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பிரசன்ட் கன்டினியூஸ்ல என்னென்ன இருக்கு? 3 ஆக்ஸிலரிஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோமா? இப்போ இந்த ஆம் இருக்கு இல்லையா? ஆம் அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ அப்படின்ற ப்ரொனவுனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ பக்கத்துல தான் இந்த ஆம் வரும். இந்த ஆம் வந்துச்சுன்னா நம்ம வெர்ப் எப்படி இருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வரலாம். ஐ மீட்டிங் வாட்? ஐ மீட்டிங் an apple. ஐ மீட்டிங் an apple. ஓகேவா? ஸோ இப்படிதான் வரும். ஸோ இது சப்ஜெக்ட், இது ஆக்ஸிலரி வெர்ப், இது மெயின் வெர்ப், இது ஆப்ஜெக்ட். இது மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இஸ். இஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹி, ஷி, இட். ஹி, ஷி, இட் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர் பாருங்க. ஆர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வி, யூ, தே இதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஆக்ஸிலரிஸ் தான் யூஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதாவது 3 கண்டினியூஸ்லயும் வந்துட்டு இதுதான் வரப்போகுது. பி, ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இதுதான் வரப்போகுது. அதுல பிரசன்ட் கண்டினியூஸ்ல வந்துட்டு ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ண போறோம். பட் இந்த ஆம், இஸ், ஆர் யார் கூட யூஸ் பண்ணணும்? ஆம் அப்படின்றது ஐ கூடயும், இஸ் அப்படின்றது ஹி, ஷி, இட் கூடயும், ஆர் அப்படின்றது வி, யூ, தே கூடயும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிள் சார்ட் இருக்கு. நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டோட நம்ம அங்க போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்னென்ன ஆக்ஸிலரிஸ் அப்படின்னா வாஸ் அண்ட் வேர். ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ் அண்ட் வேர். வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். வேர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா we, you, they இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு என்ன வேர் யூஸ் பண்ணணும். நமக்கு டென்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ரொனவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பேஸோட வரும்போது தான் நமக்கு இந்த டென்ஷனும் தெளிவா புரியும். பட் அது இன்கேஸ் தெரியல, பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா அது தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஹை, ஹி, ஷி, இட், வி, யூ, தே இதெல்லாம் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரொனவுன். ஓகேவா? இது வந்துட்டு என்ன ப்ரொனவுன். ஸோ இதை வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வாஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? கண்டினியூஸ் ப்ரோக்ரஸிவ் அப்படின்னாலே என்ன ஐஎன்ஜி ஃபார்ம் அதை நம்ம பார்த்துட்டோம். பட் ஐ அப்படின்றது பாஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது வாஸ். ஹீக்கு வாஸ், ஷீக்கு வாஸ், இட்டுக்கு வாஸ், வீக்கு வேர், யூக்கு வேர், தேக்கு வேர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா will be, shall be. ஓகேவா? will be, shall be அப்புறம் என்ன verb? ing verb தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ will beக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐக்கும் வீக்கும் தான் வந்துட்டு என்ன will be யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி will, shall be இது ரெண்டையுமே எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐக்கும் வீக்கும் ரெண்டுத்துக்குமே ஐக்கு வீக்கு வந்துட்டு will beயும் யூஸ் பண்ணலாம், shall beயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் he, she, itக்குலாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா he, she, it, you, they இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா will be மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து shall be வராது. ஓகேவா? ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் will be, shall be யூஸ் பண்ண முடியும். பட் he, she, it, you, theyக்கு வந்துட்டு will be மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த டென்ஸ் இந்த ஆக்ஸிலரிஸை நம்ம யூஸ் பண்ண கிரீன் கலர்ல கொடுத்துருக்க ஆக்ஸிலரிஸை இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சின்ன ஃபார்மை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன இருக்கு? கண்டினியூஸ் ஆர் ப்ரோக்ரசிவ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கண்டினியூஸா ஒரு கான்செப்ட், ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்போ நடக்குது? பாஸ்ட்ல நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? பிரசன்ட்ல நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அப்படின்ற அந்த டிஃபரன்சியேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்ல பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலி பாஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? பாஸ்ட்டுக்கு வந்துட்டு வாஸ், வேர். ஓகேவா? ஸோ வாஸ் எதுக்கு பார்த்தோம்? ஐ, ஹி, ஷி, இட் இதுதான் வந்துட்டு என்ன பாஸ்ட். வேருக்கு வந்து என்ன பார்த்தோம்? யூ, வி,
ஓகேவா? இதுதான் வந்து என்ன பாஸ்ட்க்கு. ஓகே. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இங்க பாருங்க. தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். தேக்கு என்ன இருக்கு? வேர் தான் இருக்கு. ஸோ தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். தே வேர் வந்துச்சுனாலே இங்க பாருங்க. பிளேயிங் இங்க ஒரு விஷயம் பாருங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, பிளேயிங், பிளேயிங், பிளேயிங். நெக்ஸ்ட் ரெய்னிங், ரெய்னிங், ரெய்னிங். நெக்ஸ்ட் ரீடிங், ரீடிங், ரீடிங். நெக்ஸ்ட் வாட்சிங், வாட்சிங், வாட்சிங். ஓகேவா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு? கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. பட் அது பாஸ்டா, பிரசன்ட்டா, ஃபியூச்சரா அப்படின்றது எது வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னா, அந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் டிசைட் பண்ணும். பாஸ்ட்னால என்ன பார்த்திருக்கோம்? வாஸும் வேரும் பார்த்திருக்கோம். வாஸ் எதுக்கு வரும்னு பார்த்திருக்கோம்? ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு வாஸ் வரும். வி, யூ, தேக்கு வேர் வரும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பாருங்க. பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல தே வந்திருக்கு. தே வேர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னா பாஸ்ட்ல அவங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருந்தாங்க. பாஸ்ட்ல நாட் நவ். இப்ப அவங்க விளையாடல. ஓகேவா? பாஸ்ட்ல விச் மீன்ஸ் நேத்து, முந்தா நேத்து, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் இப்படி எப்ப வேணா இருக்கலாம். பட் நாட் டுடே. ஓகேவா? நேத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டேஸுமே நம்ம வந்துட்டு என்ன பாஸ்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ்ட்ல அது பேசும்போது தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். அவங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருந்தாங்க. நாட் நவ். இட் இஸ் நாட் நவ். இட் வாஸ் இன் பாஸ்ட். ஓகேவா? ஸோ பாருங்க. தே வரும்போது என்ன வருது? தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. நேத்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. இட்டுக்கு என்ன வந்திருக்கு? இட்டுக்கு என்ன வரும்? வாஸ் தான் வரும். ஸோ வந்து வாஸுக்கு என்ன இருக்கு? இட் எதுக்கு கீழே இருக்கு? வாஸ் கீழே இருக்கு. ஸோ இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் பாருங்க. ஐ வாஸ் ரீடிங் அ புக் லாஸ்ட் வீக். போன வாரம் நான் வந்துட்டு புக் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ரீடிங் அ புக் லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட் ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன். ஐ வாஸ் வாட்சிங் டிவி சீரியல் when she called. ஐ வாஸ் வாட்சிங் டிவி சீரியல் when she called. அவங்க கால் பண்ணும்போது நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? ஸோ அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? பாஸ்ட்ல கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பாஸ்ட் அப்படின்னாலே நம்ம கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னும்போது பாஸ்ட் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும்? வாஸ், வேர். இது மைண்டுக்கு வந்துடணும். வாஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐ, ஹி, ஷி, இட்டுக்கும். வேர் அப்படின்றது யூ, வி, தேக்கும் வரணும். ஓகேவா? ஓகே. இப்போ பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரெசென்ட்டுக்கு பாருங்க. ப்ரெசென்ட்டுக்கு என்ன பார்த்திருந்தோம்? ப்ரெசென்ட்ல என்னென்ன இருந்துச்சு? ஆம், இஸ், ஆர் இருந்துச்சா? ஆம்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். இஸ்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹி, ஷி, இட் யூஸ் பண்ணணும். ஆருக்கு என்ன யூஸ் பண்ணணும்? வி, யூ, தே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன? ப்ரெசென்ட்டுக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல ஐ ஆம், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தே ஆர், வி ஆர், யூ ஆர் இப்படிதான் வந்துட்டு பேசணும். ஓகேவா? இந்த ஆக்ஸிலரிஸ், இந்த ஆம், இஸ், ஆர் இந்த ஆக்ஸிலரிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். இங்க பாருங்க. தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னா ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அவங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் கண்டினியூஸா அந்த ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னா அவங்க விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் ரெய்னிங் டுடே. இட் இஸ் ரெய்னிங் டுடேனா இன்னைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். ரெயின் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ரெயின் இந்த மாதிரி வந்துட்டு நேச்சுரல் கலாமிட்டிஸை வந்துட்டு இட் அப்படின்ற டம்மி ப்ரோனவுன் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ரெய்னிங் டுடே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் ரீடிங் அ புக் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கும்போது ஐ ஆம் ரீடிங் எ புக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் வந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ப்ரெசென்ட்ல. நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் வாட்சிங் டிவி சீரியல். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் வந்துட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஆம் வாட்சிங் டிவி சீரியல். ஸோ இது எல்லாமே என்ன? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வந்துடணும்? கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி.
கண்டினியூவா ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அது பாஸ்ட்டா, பிரசன்ட்டா, ஃபியூச்சரான்னு டிசைட் பண்றது ஆக்ஸிலரி வெர்ப். பாஸ்ட்ல வரும்போது என்ன வந்துருச்சு? வாஸும் வேரும் வரும். பிரசன்ட்ல என்ன வரும்? ஆர், ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஆக்ஸிலரிஸ் வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஃபியூச்சர் கன்டினியூஸ். ஃபியூச்சர் அப்படின்னாலே வந்துட்டு என்ன? ஃபியூச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் கன்டினியூஸ் நமக்கு மோஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. பட் நமக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கும்ல. நம்ம நாளைக்கு இது பண்ண போறோம். நான் இந்த ஐடியால இருக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மந்த் இத செய்யலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நான் இங்க போலாம்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ வந்துட்டு பேசும்போது, நம்ம ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க அசம்ப்ஷன்ல மேபி அவன் நாளைக்கு இப்ப போயிட்டு இருப்பான். நாளைக்கு இந்நேரம் அவன் ரீச் ஆயிருப்பான். நாளைக்கு நாளைக்கு அவனை மீட் பண்ணிருப்போம். அது மாதிரி பேசும்போது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட். மேபி த அசம்ஷன், அந்த அசம்ஷனை நீங்க பேசும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க, தே வில் பி. ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்னன்னு பார்த்தோம்? வில் பி, வில் அண்ட் ஷல் பி. வில் அண்ட் ஷல் பி. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐக்கும் விக்கும் யூஸ் பண்ணலாம். ஐக்கும் விக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வில் பி. வில் பி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, he, she, it, you, they. இதுக்கெல்லாம் வந்துட்டு வில் பி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஷல் பி. தேக்கு பாருங்க, தே வில் பி பிளேயிங் ஃபுட்பால். அவங்க ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஃபுட்பால் கண்டினியூஸா விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. நாட் நவ். பாஸ்ட்ல இல்ல, பிரசன்ட்ல இல்ல, ஃபியூச்சர். ஃபியூச்சர் அவங்க வந்து விளையாடல. ஓகேவா? மேபி இப்படி இருக்கலாம், இப்படி இருப்பாங்க, இப்படி இருந்திருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படின்ற பேசும்போது தான் வந்துட்டு என்ன, நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ தே வில் பி பிளேயிங் ஃபுட்பால். இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ. நாளைக்கு மழை வரலாம். ஓகேவா? இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ. நெக்ஸ்ட், ஐ வில் பி ரீடிங் அ புக் நெக்ஸ்ட் வீக். நான் நெக்ஸ்ட் வீக் புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் நெக்ஸ்ட் வீக் புக் படிச்சுட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ ஐ வில் பி ரீடிங் அ புக் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது என்ன? ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட், ஐ வில் பி வாட்சிங் டிவி சீரியல் டுமாரோ. நாளைக்கு நான் டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ ஐ வில் பி வாட்சிங் டிவி சீரியல் டுமாரோ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டினியூஸ் அப்படின்றது 3 டென்ஸுக்குமே ஐஎன்ஜி தான். ஓகேவா? இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இது these sentences are not passive. These sentences are in active voice. passiveல வரும்போது இது எப்படி சேஞ்ச் ஆகும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் இதுல இருக்கிற அந்த சிங்க்ரனைசிங்கா இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ பிளேயிங் அப்படின்னும் போது கண்டினியூஸ் டென்ஸ்ல பாஸ்ட்லயும் அதே பிளேயிங் தான், ப்ரெசென்ட்லயும் அதே பிளேயிங் தான், ஃபியூச்சர்லயும் அதே பிளேயிங் தான். பட் அந்த கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது, பாஸ்ட்ல வரும்போது அந்த ஆக்ஸிலரிஸ் தான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ப்ரெசென்ட்லயும் அந்த ஆக்ஸிலரிஸ் தான் சேஞ்ச் ஆகுது. ஃபியூச்சர்லயும் அந்த ஆக்ஸிலரிஸ் தான் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி எந்தெந்த ஆக்ஸிலரிஸ் எந்தெந்த ப்ரொனவுன் பக்கத்துல வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாஸ்டா இருந்தா ஐக்கு பக்கத்துல என்ன வரும்? வாஸ் வரும். அதுவே ப்ரெசென்டா இருந்தா ஆம் வரும். அதுவே ஃபியூச்சரா இருந்தா வில் ஆர் ஷல் பி இப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹீக்கு வந்து பாஸ்ட்ல வாஸ் வரும், ப்ரெசென்ட்ல இஸ் வரும், ஃபியூச்சர்ல வில் பி வரும். ஓகேவா? ஸோ அந்த எந்த ஆக்ஸிலரி பக்கத்துல எது வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ எந்த ஆக்ஸிலரி எந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரெய்னிங், ரீடிங், வாட்சிங் இது எப்படி இருக்கு? 3 டென்ஸுக்குமே சேம் தான். பட் இங்க என்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஸிலரிஸ். இந்த ஆக்ஸிலரியில தான் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் இருக்கு. இந்த ஆக்ஸிலரியில நீங்க வாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுவே ஆம், இஸ், ஆர் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல ஏதோ ஒரு விஷயம் கண்டினியூஸா ப்ராக்ரெசிவா நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், வில் பின்னு போடுறீங்க. வில் அப்படின்னாலே ஃபியூச்சர் தான். வில் பி அப்படின்னு போடும்போது நீங்க ஃபியூச்சர்ல ஏதோ கண்டினியூஸா ஏதோ நடக்க போற ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஸிலரி ஏன் முக்கியம், இந்த பி ஃபார்ம் ஏன் முக்கியம், அண்ட் இந்த வேர்ப் எப்படி வருது, அண்ட் இந்த டிஃபரன்சியேஷன் எப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, இது நம்ம இன்னும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல எப்படி வரும்ன்றது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ரோக்ரசிவ். இப்ப இவ்வளோ நேரம் 3 டென்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? கன்டினியூஸ் ப்ரோக்ரசிவ்ல பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3த்துக்குமே இருக்க டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இண்டிவிஜுவலா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது 3த்துக்கும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல அது எப்படி வரும், எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா இதையும் நீங்க சேர்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். டென்ஸ்னா இவ்வளவுதான், பாஸ்ட்னா பாஸ்ட் கண்டினியூஸ்னா இவ்வளவுதான், பிரசன்ட் கண்டினியூஸ் தான் இவ்வளவுதான் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஓகேவா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ். ஓகே, ப்ரோக்ரஸிவ்னா நத்திங் பட் கண்டினியூஸ் தான், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேவா? ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல பாருங்க, இப்போ நம்ம பார்த்ததேதான் வாஸ் வேர் தான் வந்துட்டு என்ன பாஸ்ட்டுக்கு வரும். ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வரும். அண்ட் ஆல்சோ வாஸ் அப்படின்றது ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு வரும். வேர் அப்படின்றது யூ, வி தேக்கு வரும். ஓகேவா? இங்க பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல பாருங்க, சப்ஜெக்ட் மேபி நேம் டைரக்டாவும் கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் ப்ரோனோனும் வரலாம். சப்ஜெக்ட்ல வந்துட்டு என்ன வரலாம் அப்படின்னா நேம் டைரக்டா வரலாம், ஆர் அதர்வைஸ் ப்ரோனோன் வரலாம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் அது கூட வாஸ் ஆர் வேர். வாஸ் அப்படின்றது எக்ஸாக்டா எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலருக்கு வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிங்குலர் நவுன், அந்த நவுன் நீங்க யூஸ் பண்ற, நீங்க அப்ளை பண்ற நவுன் வந்து சிங்குலரா இருந்துச்சு, ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சிங்குலர். ஓகேவா? அதுவே மோர் தேன் ஒன் பர்சன் அது மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரல். வேர் அப்படின்ற ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலருக்கும், வேர் அப்படின்றது ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அப்படின்றது சிங்குலர், வேர் அப்படின்றது ப்ளூரல். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ், வேர் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ கண்டினியூஸ்னாலே நமக்கு என்ன தெரியும், கண்டினியூஸ் அப்படின்னாலே என்ன ஐஎன்ஜி தான். ஓகேவா? இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. பாஸ்ட்டுக்கும் அதான், ப்ரெசென்ட்டுக்கும் அதான், ஃபியூச்சருக்கும் அதான். பட் நம்ம அப்ளை பண்ற ஆக்ஸிலரி தான் வேற. ஓகேவா? ஸோ இங்க பாஸ்ட்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ என்ன வந்துருச்சு, வாஸ் வேர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வாஸ் அப்படின்றது சிங்குலருக்கும், வேர் அப்படின்றது ப்ளூரலுக்கும் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஜான் அப்படின்றது என்ன, ஒரே ஒரு பர்சன். ஜான் அப்படின்றது ஒரு பாய், அவன் வந்துட்டு என்ன ஒரே ஒரு பர்சன். அப்ப அவன் எதுல வருவான், சிங்குலர்ல வருவான். ஸோ அப்ப அவனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். வாஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம வெர்ப் எப்படி இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம என்ன மாதிரியான சென்டென்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜான் வாஸ் வாட்சிங் த மூவி. ஜான் வாஸ் வாட்சிங் த மூவி. நெக்ஸ்ட் பாருங்க, தே அப்படின்றது எதுல வருது, ப்ளூரல். ப்ளூரலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். ஸோ தே வேர் ஈட்டிங் சாக்லேட்ஸ். தே வேர் ஈட்டிங் சாக்லேட்ஸ். இது எல்லாமே என்ன, பாஸ்ட் நடக்குது. ஜான் வந்து படம் பார்த்துக்கிட்டே இருந்தான், அவங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, பாஸ்ட்ல. ஓகேவா? ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின் நான் படிச்சுட்டே இருந்தேன், இப்ப படிக்கல, பாஸ்ட்ல நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? ஸோ ஐ அப்படின்றது என்ன, சிங்குலர். நான் ஒரே ஒரு ஆள் தான், சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின். வாஸ் யூஸ் பண்றதுனால நம்ம வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் அ மேகசின். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின். ஓகே, ஆக்டிவ்ல எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுவே பாசிவா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பாசிவ் அப்படின்னு நீங்க பெருசா வந்துட்டு அதை பார்த்து பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? பாசிவ் அப்படின்னாலே எந்த டென்ஸா இருந்தாலும், வாட் எவர் த டென்ஸ், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், எந்த டென்ஸுக்கா இருந்தாலுமே பாசிவ்ல யூஸ் பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வேர்ப் என்ன அப்படின்னா V3 வேர்ப் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். V3 கம்ப்ளீட்லி பாசிவ் ஃபார்ம் தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு வாஸ் வந்தா இது வந்தா இது வரும், இது வந்தா இது வரும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு என்ன, ஆக்டிவ்க்கு தான். பாசிவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டென்ஸா இருந்தாலுமே பாசிவ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது உங்க வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா V3 வேர்பா இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் வேர். இந்த வாஸ் வேர் அப்படின்றது அது பாசிவ்ல சேஞ்ச் ஆகும்போதும் நீங்க அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஸ், அதே தான். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஸ், ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர். பிளஸ் பீயிங். இங்க எப்படி வந்துட்டு ஐஎன்ஜி, இங்க எப்படி ஐஎன்ஜி வந்துச்சோ இங்க பீயிங்
ஓகே. பாஸ்ட் கன்டினியூஸா ப்ராக்ரசிவ்னு பார்த்தாச்சு. ஓகேவா? கன்டினியூஸ் அப்டின்னாலே என்ன? ஐஎன்ஜி இருக்குன்னு பார்த்துட்டோம். சேம் அதேதான். ஆக்டிவ்ல வரும்போது மெயின் வெர்ப் வந்து ஐஎன்ஜில இருக்கும். பாசிவ்ல வரும்போது அந்த ஆக்ஸிலரி ஐஎன்ஜில இருக்கும். ஏன்னா மெயின் வெர்ப் வந்து வி3ல தான் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். எந்த டென்ஸா இருந்தாலும் பாசிவ்ல வரும்போது மெயின் வெர்ப் வந்து வி3 வெர்பா இருக்கும். அந்த அந்த கன்டினியூஸ் அப்படின்ற அந்த வேர்ட் அந்த நீங்க எத வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, அது வந்து மெயின் வெர்பா இருந்துச்சு. அது வந்து மெயின் வெர்பா வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சு அப்டின்னா, அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே வந்து இந்த மாரி ஆக்ஸிலரி வந்துச்சு. ஆக்ஸிலரி கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சு. பி பி கூட என்ன பி கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? அந்த ஆக்ஸிலரி கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு அப்டின்னா, அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஏன்னா இப்டி வரும்போது என்ன? நம்ம மெயின் வெர்ப் எப்டி இருக்கும்? வி3யா மாறிடும். ஸோ நம்ம இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வெறும் வாஸ் பக்கத்திலேயே ஒரு மெயின் வெர்ப் வந்துருச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே வாஸ் பக்கத்துல ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்து அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வருதுன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது ஆக்டிவ்ல இருக்குதா, பாசிவ்ல இருக்குதா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. தே அப்படின்றது என்ன? ப்ளூரல். பாஸ்ட்ல என்ன வரும்? வேர் தான் வரும். வேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ தே வேர் ஈட்டிங் சாக்லேட்ஸ். இதுவே இந்த இந்த சென்டென்ஸை அப்படியே நான் பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும்னா இந்த சாக்லேட் ஃபர்ஸ்ட்ல போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர் ஈட்டிங் அப்படின்றது வேர் பீயிங் ஈட்டன் அப்படின்றது மாறிடும். பிகாஸ் சாக்லேட்ஸ் அப்படின்றது என்ன? ப்ளூரல். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ளூரல்னால வேர், பாசிவ்னால பீயிங். ஏன்னா ஐஎன்ஜி இதை கண்டினியூஸ் அப்படின்றத காட்டுறது எது? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் தான். ஓகேவா? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ சாக்லேட்ஸ் வேர் பீயிங் ஈட்டன். எந்த டென்ஸாக இருந்தாலுமே என்ன வி3 verb தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ வேர் பீயிங் ஈட்டன் பை தெம். ஸோ தே அப்படின்றது தெம்மா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின். ஐஎன்ஜியை பார்த்துட்டாலே நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிடலாம்? கண்டினியூஸ் டென்ஸ் இது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது பாஸ்டா, ப்ரெசென்ட்டா, ஃபியூச்சரா அப்படின்றத நம்ம எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம்? இந்த ஆக்ஸிலரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ, ஒரு ஆர்டிக்கிள், ஒரு மேகசின்ஸ் படிக்கும் போதோ, அது எந்த டென்ஸில் இருக்குது, அந்த 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 இன்சிடென்ட்ஸ் எப்போ நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடியும். இதுவே இந்த கான்செப்டே தெரியாமல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரேண்டமாக ஏதோ புரியுற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? சரி, ஓகே பாருங்க. ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின். ரீடிங் அப்படின்றது என்ன? மெயின் வெர்பா இருக்கு. ஐஎன்ஜி எது கூட? ஐஎன்ஜி வந்து ஓகே, ஐஎன்ஜி அப்படின்ற வேர்ட் வந்து மெயின் வெர்ப் கூட வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். மெயின் வெர்ப் கூட வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே வந்து ஆக்ஸிலரி வெர்ப் கூட வந்துச்சு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். அது ஆக்டிவ்ல பேசியிருக்காங்களா, பாசிவ்ல பேசியிருக்காங்களா அப்படின்றது நீங்க இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த ஐஎன்ஜி அப்படின்ற வேர்ட் வந்து மெயின் வெர்ப் கூட வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஐஎன்ஜி அப்படின்ற வேர்ட் வந்து ஆக்ஸிலரி கூட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன? பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். பட் அது எந்த டென்ஸ் அப்படின்றது நம்ம அந்த ஆக்ஸிலரிஸை வச்சு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ வாஸ் ரீடிங் அ மேகசின். இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. அ மேகசின் வாஸ். மேகசின் அப்படின்றது என்ன? சிங்குலர். ஸோ வாஸ் பீயிங் கண்டினியூஸ். இது ரீட் இல்ல, ரெட். பாசிவ்ல பேசும்போது ரீட். ஆக்சுவலி ரீடோட ரீட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இது இது வந்து ஹோமோனிம். ஆமா, ஹோமோனிம் மாதிரி இருக்கும். பட் வந்து சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? இது வந்து ரீட், ரெட். ஓகேவா? ரீட்னே நீங்க படிச்சிடக்கூடாது. அப்போ இங்க ஸ்பெல்லிங் என்ன? ரீட் தான். ஐ ரீட், ஹி ரீட்ஸ், ஐ ரெட். பாஸ்ட்ல சொன்னா ஐ ரெட். பட் ஸ்பெல்லிங் சேம் தான். பட் அந்த ப்ரொனன்சியேஷன் வேற. இங்க வந்து மேகசின் வாஸ் பீங் ரீட் பை மீ அப்படின்னு சொல்லி தப்பு. பிகாஸ் இது பாசிவ். பாசிவ்ல ரீட் வராது, ரெட். ஓகேவா? ஸோ அ மேகசின் வாஸ் பீயிங் ரெட் பை மீ. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டென்ஸ் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ராக்ரஸிவ்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ராக்ரஸிவ்க்கு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
இப்ப நம்ம பார்த்ததே தான் பாஸ்ட்ல பார்த்தோம். இப்ப பிரசன்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா? பிரசன்ட் கன்டினியூஸ் ஆர் ப்ரோக்ரசிவ் டென்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட்ல பாருங்க. ஆம், இஸ், ஆர். இந்த ஆக்ஸிலரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். மத்தபடி அந்த மெயின் வெர்ப் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஓகே. ஆம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஆம் ஐக்கு யூஸ் பண்ணணும். இஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஹி, ஷி, இட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? வி, யூ, தே. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம சேம் பார்த்த அதே ஐஎன்ஜி ஃபார்ம் தான். பட் அது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸும் வேற யூஸ் பண்ணோம். பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆம் அப்படின்றது ஐக்கும், இஸ் அப்படின்றது ஹி, ஷி, இட்டுக்கும், ஆர் அப்படின்றது வி, யூ, தேக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க ஜான். ஜான் அப்படின்றது யாரு? ஒரு பையன். பையனை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஹீக்கு என்ன வரும்? இஸ் வரும். ஓகேவா? ஸோ ஹி இஸ் வாட்சிங் த மூவி. ஹி வாஸ் வாட்சிங் த மூவி அப்படின்னா வாஸ் அப்படின்னும் போது பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹி இஸ் அப்படின்னு போடும்போது ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஸிலரி தான் வந்துட்டு என்ன, அது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத நிர்ணயிக்கும். ஓகேவா? ஸோ ஜான் இஸ் வாட்சிங் த மூவி. ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவே பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாருங்க. ஆக்டிவ்ல தான் ஆம், இஸ், ஆர். பாசிவ்ல இஸ், ஆர் மட்டும்தான். இஸ் அப்படின்றது சிங்குலருக்கும், ஆர் அப்படின்றது ப்ளூரலுக்கும் வரும். ஓகேவா? அந்த கண்டினியூஸ் அப்படின்றத காட்டுறது எப்படி எது அப்படின்னா இந்த பீயிங். V3 பாருங்க, ஆல்ரெடி சொன்னதே தான். எந்த டென்ஸா இருந்தாலும் பாசிவ்ல பேசும்போது V3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். V3 verb மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த வெர்பும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே பாருங்க. ஜான் இஸ் வாட்சிங் த மூவி அப்படின்றது த மூவி இஸ். மூவி அப்படின்றதுல சிங்குலர். the movie is being watched. V3 watched by John. the movie is being watched by John. next பாருங்க. they are eating chocolates. they என்ன? plural. pluralக்கு என்ன வரும்? are வரும். they are eating chocolates. they are eating chocolates. next பாருங்க. chocolates are. chocolates are plural. So chocolates are being eaten by them. chocolates அவங்களால சாப்பிடப்பட்டது. ஓகேவா? ஸோ தே ஆர் ஈட்டிங் சாக்லேட்ஸ் அப்படின்றது கண்டினியூஸ், ப்ரெசென்ட்ல கண்டினியூஸ். அவங்க சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஆம் ரீடிங் அ மேகசின். நான் மேகசின் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ப்ரெசென்ட்ல அ மேகசின் இஸ் பீங் ரெட் பை மீ. மேகசின் என்னால் படிக்கப்பட்டது. கண்டினியூஸ் ப்ரெசென்ட்ல. ஓகேவா? ஸோ மேகசின் இஸ் பீயிங் ரெட் பை மீ. ஸோ இப்போ நம்ம இது எந்த டென்ஸ் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இது ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜினாலே கண்டினியூஸ். ஸோ ஆக்ஸிலரி என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஆர் வந்துட்டு ஆம், இஸ், ஆர் இது மூணுமே ப்ரெசென்ட்ல தான் வரும். ஸோ இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த அசம்ஷனுக்கு நம்ம வந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஆர் பீயிங் ஈட்டன். பீயிங் ஈட்டன் அப்படின்றது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஒரு ஆக்ஸிலரி கூட வந்திருக்கு. ஸோ இது பாசிவ் வாய்ஸ். அண்ட் ஆல்சோ ஈட்டன் வந்திருக்கு. கண்டிப்பா இது பாசிவ் வாய்ஸ் தான். அண்ட் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல பாசிவ் வாய்ஸ்ல பேசியிருக்காங்க அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம வந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஆம் ரீடிங் அ மேகசின். ரீடிங் அப்படின்றது ஐ ஆம் ரீடிங் டைரக்டாவே வந்துட்டு என்ன, மெயின் வேர்ப்ல ஐஎன்ஜி வந்துருச்சு. ஸோ இது ஆக்டிவ்ல பேசியிருக்காங்க அப்படின்ற அசம்ஷனுக்கு நீங்க வந்து. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆர் ப்ராக்ரெசிவ். சேம் அதே தான். ஃபியூச்சர் அப்படின்னாலே என்ன? வில் ஆர் ஷல் பி. வில் ஆர் ஷல் பி இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐக்கும் விக்கும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வில் பி அப்படின்றது ரிமைன் இருக்க எல்லா ஆக்ஸிலரி எல்லா ப்ரொனவுனுக்குமே யூஸ் பண்ணணும். யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே என்ன? வில் பி வரும். இங்க பாருங்க. சப்ஜெக்ட் ஆக்டிவ்ல பேசும்போது சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி, ஷல் பி பிளஸ் ஐஎன்ஜி வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க. ஜான் வில் பி வாட்சிங் த மூவி. அவன் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். வாட்சிங் அப்படின்றது மெயின் வேர்ப்ல ஐஎன்ஜி வந்துருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் அது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டினியூஸ். எந்த கண்டினியூஸ்? இங்க என்ன வந்திருக்கு? வில் பி. வில் அப்படின்னாலே ஃபியூச்சர். வில் பின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இது மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அது ஆக்ஸிலரி வேர்ப்.
பி வெர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சு. ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா, அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் பீயிங் பிளஸ் வி3 பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்ட். இங்க என்ன அப்படின்னா பாசிவ்ல பேசும்போது வில் பி மட்டும் தான் வரும். வில் பி பீயிங் அப்படின்னு வரும். இங்க வந்து ஐஎன்ஜி கண்டினியூஸ் அப்படின்றத காட்டுறது எது? இங்க வந்துருச்சு. இந்த வாட்சிங் அப்படின்றது. ஓகேவா? அந்த மெயின் வெர்ப் கூட வந்துருச்சு. இங்க பாசிவ்ல பாருங்க வில் பி பீயிங். ஓகேவா? வில் பி பீயிங். ஸோ அந்த வில் பி அப்படின்றது ஆக்ஸிலரி வெர்ப். பீயிங் பிளஸ் வி3. பாசிவ்னாலே என்ன? வி3 தான் வரும். ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஜான் வில் பி பக்கத்துல மெயின் வேர்பே வந்துருச்சு அப்படின்னா அது என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். வில் பி பக்கத்துல ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்து மெயின் வேர்ப் வந்து வி3ல வந்துச்சு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஸோ ஜான் வில் பி வாட்சிங் த மூவி. The movie will be being watched by John. ஓகேவா? நெக்ஸ்ட் they will be eating chocolates. They will be eating chocolates. Chocolates will be being eaten by them. ஸோ இங்க வந்துட்டு சிங்குலருக்கும் will be தான், ப்ளூரலுக்கும் will be தான் பாசிவ்ல. ஓகேவா? சிங்குலருக்கும் will be தான் வரும், ப்ளூரலுக்கும் will be ஓகேவா? நெக்ஸ்ட் they will be eating chocolates. Chocolates will be being eaten by them. நெக்ஸ்ட் ஐ ஷல் ஆர் வில் பி. ஐக்கு விக்கும் ஆல்ரெடி சொன்னதே தான். ஷல்லும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். ஐ ஷல் பினாலும் கரெக்ட் தான், ஐ வில் பினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஐ ஷல் பி வில் பி ரீடிங் அ மேகசின். அ மேகசின் வில் பி பீயிங் ரெட் பை மீ. ஓகேவா? ஸோ மேகசின் வில் பி பீயிங் ரெட் பை மீ. ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கண்டினியூஸ் ப்ராக்ரஸிவ் டென்ஸ்ல 3 டென்ஸ்லையுமே அது எப்படி வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேவா? பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல எப்படி வரும்னு பார்த்துட்டோம். கண்டினியூஸ்னால ஐஎன்ஜி தான். அந்த ஆக்ஸிலரியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அது பாஸ்டா, ப்ரெசென்டா, ஃபியூச்சரா அப்படின்றத கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? அதுலயுமே அது சிங்குலருக்கு வந்துச்சுன்னா இந்த ஆக்ஸிலரி தான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ரூல் இருக்கு. ப்ளூரல்னா இந்த ஆக்ஸிலரி தான் யூஸ் பண்ணணுன்ற ரூல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் ஸோ இந்த மாதிரி டென்ஸ் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி கொண்டு போறது உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? இந்த மாதிரி லேர்ன் பண்றது ஈஸியா இருக்குதா? ஒரே கான்செப்ட்ல நம்ம எல்லா டென்ஸுமே லேர்ன் பண்றது அப்படின்றது உங்களுக்கு புடிச்சிருக்குதா? இந்த மாதிரி லேர்ன் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொண்டு போலாமா? இல்ல இது உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்குதா? நீங்க இண்டிவிஜுவலா ஒரு டென்ஸ் படிக்கிறதுக்கும், ஒரே கான்செப்ட்ல 3 டென்ஸ் படிக்கிறதுக்கும் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஓகே, இது நல்லா இருக்கு, இதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டென்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இதே மாதிரி கொண்டு போகலாம். ஓகேவா? ரிமைனிங் என்னென்ன டென்ஸ் இருக்கு? சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இது மூணையுமே ஒரு கிளாஸ்ல கொண்டு வரலாம். இப்போ இந்த கண்டினியூஸ் டென்ஸ் கொண்டு வந்த மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இது மூணையுமே அது மாதிரி கொண்டு வரலாம். சேம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரோக்ரஸிவ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது மூணையுமே அது மாதிரி கொண்டு வரலாம். இப்போ இந்த கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணலாமா? ஒரே கான்செப்ட்ல நம்ம 3 டென்ஸையுமே நம்ம லேர்ன் பண்ணலாமா? இது எப்படி இருக்கு? ஈஸியா இருந்துச்சா இல்லையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஓகே, இதே மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற டென்ஸையும் நம்ம இதே மாதிரி கொண்டு வரலாம். ஓகேவா? ஓகே. கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க இது எஸ்பெஷலி வந்து பிகினருக்கான செஷன். நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே அப்படின்னா இதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க டென்ஸையும் அப்கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, that's it with the session. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுலயே வந்து உங்களுக்கு கோர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இதுலயே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுலயே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இல்ல மேம் எனக்கு கோர்ஸ் வேணாம், டெஸ்ட் சீரீஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு கோர்ஸும் வேணும், டெஸ்ட் சீரீஸும் வேணும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுலயே டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. இல்ல டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தனியா வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்க வேண்டாம். இதுலயே டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து கோர்ஸையும் வாங்கிட்டு டெஸ்ட் சீரீஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் நான் சொல்றேன். ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்குனவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேணாம். உங்களுக்கு அதிலேயே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும். கோர்ஸ் வாங்காதவங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும். எனக்கு இங்கிலீஷ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படி ஃபீல் பண்றவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? 2மே 1 இயர் வேலிடிட்டி தான்.